வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வச்சு நிறைய டிஷ் செஞ்சுருப்பீங்க. பொரியல், குழம்பு இது மாதிரி செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வந்து வெண்டைக்காய் பக்கோடா செஞ்சுருக்கிறதுங்க. இந்த வெண்டைக்காய் பக்கோடா மொறுன்னு எப்படி செய்யுது அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்துங்க நல்லா கழுவி எடுத்துட்டுங்க. அதுக்கு ஈரத்தையெல்லாம் வந்துங்க தொலைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக போட்டுக்கலாங்க. போட்டுக்க சென்டரில் இருக்குதுங்களா, நான் பகுதி வந்து எடுத்துக்கலாம். விதையுமே அதையும் எடுத்துக்கலாங்க. இப்படி வந்து விதையை எடுத்துக்கோணுங்க. உள்ளுக்கு விதையில எடுத்துக்கோணுங்க. இது பெருசாக இருக்கிற நிலம் வந்துங்க குறுக்க வந்து ஒரு கட் பண்ணிக்கலாங்க. சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்குங்க. இது பெரிய வெண்டைக்காய் இருக்குங்காட்டி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துக்கணும். பெரிய வெண்டைக்காய் இருந்துக்காட்டிங்க குறுக்க கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ வந்து எல்லா வெண்டைக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணி எடுத்துட்டுங்க. உள்ளுக்கு விதையில எடுத்துகிட்டு இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட வந்துங்க லெமன் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். நம்ம லெமன் புழிஞ்சாங்க இந்த வலுவலுப்பெல்லாம் இருக்காதுங்க. நான் வந்து ஒரு லெமன் போட்டுக்கிறேனுங்க. நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் ஒரு மூடி போட்டிங்கன்னா போகுது. இது வந்து நான் தட்டி விட்டுலாங்க. இந்த அளவுக்கு தட்டி விட்டுருங்க. அடுத்தது வந்துங்க தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. கடலை மாவு வந்துங்க 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் கலர் கொடுக்குங்க. காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இது கூட வந்துங்க கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கூட வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி போடல. சப்போஸ் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்ந்துங்க இந்த காயில் வந்து நல்லா கோட்டிங் ஆகணுங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, லைட்டாக தெளிச்சிக்கலாம். தெளிச்சு நல்லா வந்து பரட்டி விடுங்க. நல்லா பரட்டிட்டிங்கன்னா அந்த காயில் வந்து நல்லா பிடிச்சிக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப காய் தெரியுது, ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா லைட்டாக கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு வந்துங்க அடுப்பில் வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சிட்டுக்கிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, போட்டுடலாம். தனித்தனியும் போடலாங்க, இல்லை ஒவ்வொன்று ஒட்டிக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் செவந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து கருகாமல் நல்லா ஃப்ரை ஆகுங்க. பாருங்கள், அப்பப்போ விரட்டி விடுங்க. அப்போ ஒரே மாதிரி வந்து நல்லா ஃப்ரை ஆகுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து கலக்குனா வந்து சில சவுண்டு கேட்கணுங்க. எடுத்துலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து செவந்துடணுங்க. அப்போ வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சை போட்டு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்துருக்குதுங்க. பாருங்கள் சவுண்டு கேட்குதா உடச்சாவே, அந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேங்க.